ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கிச்சனுக்கு 2 பொருள் அடிஷனாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹேண்ட் பிளெண்டர். ஆல்ரெடி நான் வந்து வேறு பிராண்டில் ஒரு 13 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது டோட்டலாகவே போச்சு. இனி அது ஒர்க்கே ஆகாது அப்படிங்கிற கண்டிஷனில் புதுசாக ஒரு இனால்சா பிராண்டில் ஒரு பிளெண்டர் வாங்கியிருக்கேன். கூடவே பிலிப்ஸோட ஹேண்ட் மிக்சரும் வாங்கியிருக்கேன். இது எந்த ப்ராடக்ட் ப்ரமோஷனும் கிடையாது. இது டோட்டலி நான் காசு போட்டு வாங்கின ப்ராடக்ட்ஸு. எனக்கு வந்து நல்லா ஹேண்ட்ஃபுல்லாக யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நான் கொடுக்குற இன்புட்ஸ் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு லாங் வீடியோவா யூடியூப்ல இன்னைக்கு 11 மணிக்கு நான் ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இல்லாம கூட கிச்சன்ல சமையல் நடக்கும். ஆனாலும் இதெல்லாம் எதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 40+ இயர்ஸ் தாண்டும் போது நிறைய மூட் ஸ்விங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது 1 by 1. ப்ளஸ் பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு என்னால் அவசரமா சமைக்க முடியறதில்ல. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது கேட்ஜெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைஃப் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. அதனாலேயே வந்து இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இனி இல்லாமல் இருந்தால் கஷ்டங்கிறக்காக திரும்பவும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து கிச்சனில் ஒரு சின்ன சப்போர்ட் சிஸ்டம். நமக்கு இதை வாஷ் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த டைமில் எல்லாத்தையும் கிளப்பி அனுப்புறதுக்கு வந்து இது ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. என் மாதிரி 44-45 இயர்ஸில் யாரெல்லாம் இந்த மாதிரி இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ மூட் ஸ்விங் இருக்கா, இல்லை மற்றவங்களுக்கும் என் கூட சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் ஒரு அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சமயம் வீட்டில் உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருக்காங்க இதெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் கூட கிச்சனில் அவர்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் காலையில் நேரத்தில் நான் எதிர்பார்க்க முடியாது. மற்ற நேரம் பண்ணுவார். ஸோ மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம்னு தோணுது. போன வாரம் இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்த ஒரு கிளிப்பை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை பார்த்து நிறைய பேர் ஆப்பும் ரெசிபியும் கேஸ்டர் அண்ட் சீசனிங் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதையும் இந்த லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 11 o'clock செக் பண்ணி பார்த்துக்கோங்க யூடியூப்ல.